அன்பார்ந்த சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நம்முடைய அழைத்தலில் ஏற்படக்கூடிய சவால்களையும், அழைக்கப்பட்டவர்களோடு நிலைத்திருக்கும்போது அழைத்தல் நமக்கு தரக்கூடிய வாழ்வின் அர்த்தத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. முதல் வாசகம் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்று மக்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்ற சிந்தனையை கொடுக்கிறது. அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டது இயேசுவை பின்பற்றி அவரைப் போல வாழ்ந்த காரணத்தினால்தான். எவ்வாறு இயேசு துன்பப்பட்டாரோ அதே போல தங்கள் வாழ்விலும் பலவிதமான துன்பங்கள், நெருக்கடிகள், மறுதலிக்கப்படுதல்கள், அவமானப்படுத்தப்படல்கள், துன்பங்கள் எல்லாம் வந்தபோதும் இயேசுவை கைவிடப்படவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு சோதனை வந்தது. காரணம், ஸ்தேவான் கொல்லப்பட்ட பொழுது மக்களின் உள்ளம் சஞ்சலப்படுகிறது. பலரும் சிதறி போகிறார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே பர்னபா கடந்து வருகிறார். அவ்வாறு விசுவாசத்தில் தளர்ந்து போனவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக. ஒவ்வொரு அழைக்கப்பட்டவர்களின் வாழ்வும் அப்படித்தான். கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவாக வாழ்கிற போது நம்மை சுற்றியுள்ள மக்கள் விசுவாசத்திலும் திருச்சபையின் உறவிலும் சபையின் உறவிலும் தளர்ந்து போகிற பொழுது இறைவனை மறுதலித்து இறைவனை புறக்கணித்து வாழ்வின் துன்பத்தின் மிகுதியால் எங்கே செல்வது, யாரை நோக்கி செல்வது என்று தெரியாமல் மக்கள் தவிக்கிற பொழுது துறவற வாழ்விலே அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் பர்னபாவை போல துன்புறும் மக்கள் மத்தியிலே விசுவாசத்தை உறுதிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பணியாளர்கள்தான். பணியாளர்கள் கிறிஸ்துவை அறிவிக்க அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டாரோ, எவ்வாறு கிறிஸ்து கைவிடப்பட்டாரோ அவ்வாறே மக்கள் மத்தியிலே விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும், இறைவார்த்தையை சொல்ல செல்லுகிற பொழுது அங்கே நாம் உதாசீனப்படுத்தப்படுவோம், புறக்கணிக்கப்படுவோம். இதேதான் நற்செய்தி வாசகம் சொல்லிக் கொடுக்கிறது. மக்கள் மத்தியிலே அவர் அற்புதங்கள் செய்து நன்மையான காரியங்களை செய்து நடக்கின்றார். மக்களுக்கு வாழ்வை தருகின்றார். ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உதாசீனப்படுத்தப்படுகின்றார். ஆனாலும் இயேசு தளர்ந்து போகவில்லை. என்னுடைய ஆடுகள் எனக்கு செவிசாய்க்கும், நான் அவர்களுக்கு நிலைவாழ்வை அளிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை நம்பிக்கை வைக்கிற, தன்னை தேடி வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் தன்னையே கையளிக்க தயாராகின்றார். நம்முடைய வாழ்வும் அப்படித்தான். நம் வாழக்கூடிய பணி வாழ்க்கையிலே ஒருவேளை எந்த சமூகத்தில் உழைக்கின்றோமோ அங்கு எல்லார் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை அவர்களுடைய துன்பத்தில் நாம் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிற போது அவர்கள் துன்பத்தின் மிகுதியால் நாம் உதாசீனப்படுத்தப்படுவோம். அவர்கள் இறைவனை புறக்கணிப்பார்கள், நம்மையும் புறக்கணிப்பார்கள். காரணம், மனிதருடைய துன்பம் சில நேரங்களில் இறைவனை நோக்கி அவர்களுடைய பார்வையை மறைத்துவிடும். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் அப்படித்தான். துன்பங்கள், நெருக்கடிகள் மிகுதியாகிற போது நம்முடைய கண்களும் கூட இறைவனை உற்று பார்ப்பதிலே மறைந்து போகிறது. ஆனாலும் பர்னபாவை போல நம்மையும் பயன்படுத்துவார். பிறரை விசுவாசத்திலே வளர்ப்பதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும். இயேசுவும் அவ்வாறே தான் புறக்கணிக்கப்படுகிறார், உதாசீனப்படுத்தப்படுகிறார். ஆனால் அவருக்கு உறுதுணையாக இருந்தது தந்தையோடு உள்ள உறவுதான். அவரே சொல்லுகிறார், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிற காரணத்தினாலே எப்பேற்பட்ட உதாசீனம், எப்பேற்பட்ட அவமானங்கள் ஏற்பட்டாலும் கூட நானும் ஒருபோதும் தந்தையை விட்டு விலகி போக மாட்டேன். துறவற வாழ்க்கையிலே இது போன்ற உதாசீனங்கள், புறக்கணிப்புகள், கைவிடப்படல்கள், நாம் செய்கின்ற பணிகளை கூட பலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். பலர் நமக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். ஆனாலும் நான் இந்த அவமதிப்பு செய்கிற மனிதர்களை பார்த்து கொண்டு அல்ல, மாறாக அன்பு செய்கின்ற, அனைத்திலும் நமக்காக கையளிக்கின்ற, நமக்காக தன்னையே கையளித்து அன்பு செய்கின்றவர்களை
நேசிக்கின்றவர்களாக மாறுகிற பொழுது இவ்வுலகம் தரக்கூடிய துன்பம் ஒரு பொருட்டாக இருந்தது கிடையாது. எனவே இயேசுவைப் போல தந்தையோடு ஒன்றாகவும், அவ்வாறு ஒன்றாகிற போது அவர் தாபர் மலையிலே இறைவன் இயேசுவை வெளிப்படுத்தியது போல அவரும் நம்மை வெளிப்படுத்துவார். பவுல் சொல்கின்றார், பட்டினியா, வேதனையா, துன்பமா, கண்ணீரா, எதுவாக இருந்தாலும் சரி, நம்மை வெளிப்படுத்தும் ஆண்டவருடைய துணை கொண்டு அனைத்தின் மீதும் இறைவன் வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பார். எனவே தந்தையோடு நம்மையே நாம் இணைத்து கொண்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே வரக்கூடிய போராட்டங்களிலே வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய கைப்பிடித்து அனைத்து சோதனைகளையும் ஏற்றுக்கொள்வோம். நாம் விசுவாசத்திலே தளர்ந்து போகாதபடி, நாமும் பிறரை தளர்ந்து போகாதபடி நம்மையும் காத்து பிறரையும் காப்போம். ஆமேன்.